ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய் டெக் வேர்ல்ட். ஸோ நம்ம அஸ் யூஷுவல் நம்மளோட ஜாவா பிளேலிஸ்ட்டை வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் பேசிக்கானது எதுக்காண்டி ஜாவா யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ நம்ம அதை தான் இப்போ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். எதுவும் புரியல, எதுவும் நான் தப்பாக சொன்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். So let's move on to the classes. Okay. இதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜாவாவில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். டைப் கேஸ்டிங் பார்த்தோம். அதாவது எப்படி வந்து லைக் இந்திஸ் டைப், அதாவது ஸ்மாலர் டைப்லேருந்து அப்பர் டைப்பு, அதாவது இன்ட்லேருந்து ஃப்ளோட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவையானது, எதெல்லாம் வந்து தேவை, லைக் ஜேவிஎம், ஜேடிகே அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட நோட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் பிடிஎஃப் வேணுனாலும் எனக்கு கமெண்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுதேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ் எடுத்த நோட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் ஆப்ரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ், அரே கான்செப்ட் இது பார்ப்போம். ஓகேவா? ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், மெயினாக ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னா லைக் இப்போது நீங்கள் மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக, லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக, அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ்லேயே வந்து என்ன அப்படின்னா 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போது மெயினாக வந்து ஆப்ரேட்டர்லேயே வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி எழுதுவீங்க a + b, அதாவது ஏக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் இருக்குது ப்ளஸ் பிக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இதில் நம்ம சென்டரில் இப்படி யூஸ் பண்ணுறோமா, அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? மீதி இந்த 1, 2ன்னு வருதா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிஷன், ஆட்ஸ் 2 ஆப்ரண்ட்ஸ் டுகெதர், இதுதான். இது ஏவும் பியும் வந்து ஆப்ரண்ட், இதுதான் வந்து ஆப்ரேட்டர். ஓகேவா? அது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோமா, தட் இஸ் அடிஷன். அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் வந்து போட்டுப்பீங்க, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்குவீங்க. அது எது மல்டிப்ளிகேஷன்னா சேம் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக 2 ஆப்ரண்ட்ஸ் இந்த இருக்கா, இது ஏபின்னு இருக்குல்ல, இது 2 ஆப்ரண்ட் வந்து இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. அந்த ஆப்ரேட்டரை வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறான். மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்கும். டிவிஷன் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், டிவைட் பண்ணுற ப்ராசஸ் தான் டிவிஷனில் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்படி டிவைட் பண்ணுவீங்களா, இப்போ 8 2 அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 4 மேலே வரும், ரிமைண்டரில் 0 வருமா, இதுதான் வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து 8 mod 2 இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 0. மாடுலஸ் வந்து எது எடுக்கும் அப்படின்னா ரிமைண்டரை தான் எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கோஷன்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இதே டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா லைக் அதுதான், இப்போ மேக்ஸில் வந்து 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்ப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? தட் இஸ் வென் கம்பேரிசன் அட் 2 quantities இஸ் பெர்ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் தி ரிலேஷன் certain decisions ஆர் மேட். அந்த 2 நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ், நாட் ஈக்குவலாக இருந்தால் இது அப்படின்னு நம்ம அந்த ஈக்குவல் லைக் ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு டெசிஷன் வந்து மேக் பண்ணும். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்லேயே வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா லைக் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகேவா? ஈக்குவல் டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு அப்படின்னா இப்போ
4 ஈக்குவல் டு 4 இது வந்து ஈக்குவல் டு தானே எஸ். ஸோ அதான் ஈக்குவல் டு பெர்ஃபார்ம் பண்ணும். நாட் ஈக்குவல்னா லைக் 5 வந்து நாட் ஈக்குவல் 4னா ஆமாம் நாட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதான் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே. கிரேட்டர் தென் ஈக்குவல்னா ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். அதான் கிரேட்டர் தென் ஈக்குவல். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் ஆல்ரெடி பார்த்தது தான். அதுபடி தான் இங்கே ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம்லேயும். ஓகேவா. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை. இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லேயே 3 இருக்குது சரியா. அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா லைக் இப்படி கொடுப்பீங்க. எப்படின்னா நீங்கள் வந்து இந்த அண்ட் ஆர் நாட்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. 2 சைடுமே ட்ரூவாக அண்ட் ஆர் நாட்டுக்கு ஒரு டேபிள் போட்டு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா. இப்படி ஒரு டேபிள் வருமே ஏ பி. இப்போ இந்த மாதிரி ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி ஒரு டேபிள் எழுதுவீங்களா. இப்போ வந்து அண்ட் ஆப்ரேஷனுக்கு சிம்பிள் வந்து இதுதான், ஆம்பர்சன் தான் சிம்பிள். அண்டுனா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரூ 2 கண்டிஷனுமே நீங்கள் வந்து 2 கண்டிஷன் இப்படி கொடுத்துருப்பீங்க. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ட்ரூ. ஓகேவா. அண்டு மீதி எதுனாலுமே வந்து ஃபால்ஸ் தான். ஓகேவா, ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ, மீதி எது வந்தாலுமே ஆன்சர் வந்து என்னென்னா ஃபால்ஸ் தான். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா அண்டுக்குரியது. ஓகேவா, அண்டு இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ லாஜிக்கல் ஆர். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இந்த மாதிரி டேபிள் போட்டு படிச்சிருப்பீங்க. ஏபின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க, அதுதான். இப்போ நம்ம ஆர் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஆருக்கு வந்து என்னென்னா இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, ஆருக்கு வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ், மீது எது வந்தாலும் ட்ரூ. இதுதான் வந்து ஆருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் வந்து ஒன்றும் இல்லை, லைக் ரிட்டன் ட்ரூ when condition under the consideration is not satisfy ஆகலை அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை, ட்ரூனா ஃபால்ஸு நாட்டு போடும் போது ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி இப்படி ஒரு நாட்டு போட்டு சிம்பிள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் வந்து நாட்டுக்குள்ளே இது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அண்டு பாருங்கள், அண்டுக்கு நான் வந்து இப்படி ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா 5 வந்து கிரேட்டர் தென் 6 அண்ட் 2 லெஸ் தென் 3. இங்கே என்னது இப்போ அண்டு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ தான் ஆன்சர். ஓகேவா, ரெண்டுமே ட்ரூ வந்து அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த இதை பண்ணும். ஓகேவா, இப்போ இங்கே வந்து 5 வந்து இனிஷியலாக 5 கிரேட்டர் தென் 6 தானே. ஆமாம், கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் செகண்ட் கண்டிஷனை பார்க்கும் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டிஷனே சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆகிட்டுனா இந்த கண்டிஷன் வந்து செக்கே பண்ணாது. ஓகேவா, ஸோ இப்போ 5 வந்து கிரேட்டர் தென் 6 ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு 2 வந்து லெஸ் தென் 3னா அதுவும் ட்ரூ தான். அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அண்ட் ஆப்ரேஷன் தான், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே நம்ம அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கோமோ அங்கேயே போய் பார்ப்போம். ஓகேவா, இதுதான் அண்டுக்குரியது. அதே மாதிரி நம்ம அண்டுக்கு பதிலாக ஆர் போட்டோம் அப்படின்னா 2 கண்டிஷனில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லாட்டி ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு வேரியபிள் இருக்கும் சரியா. இப்போ வந்து இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஏ வேரியபிள் வந்து என்னது இன்டீஜர் டேட்டா டைப் சரியா. ஸோ அசைன்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஏல வந்து நான் 10 அப்படின்னா ஒரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணுறேன். இது என்னது வேரியபிள். ஓகேவா, இந்த வேரியபிளில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு வேரியபிளில் நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா,
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒன்றுன்ற வேல்யூவை நான் 2ன்னு ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா இன்க்ரிமெண்ட். ஓகேவா? இதே இது 3ன்ற வேல்யூவை நான் 2ன்னு ஆக்குறேன் அப்படின்னா இதுக்கு பேர் டிக்ரிமெண்ட். இப்போ கூட்டுறேன் அப்படின்னா அதுக்கு இன்க்ரிமெண்ட், கம்மி பண்ணுறேன்னா அதுக்கு வந்து என்னென்னா டிக்ரிமெண்ட். ஓகேவா? இதுலேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட், ப்ரெஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட், ப்ரெஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்து ஏல வந்து 6ன்னு வச்சுருக்கேன். இந்த வேரியபிள் ஏன்ற வேரியபிள் வந்து நான் 6ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்காங்க, போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுவேனா, இதுதான் வந்து என்னென்னா போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வேல்யூ இப்போ வந்து ஏல 6ன்னு இருக்குது சரியா? அப்படின்னா 6ன்ற வேல்யூ இப்போ நீங்கள் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுதேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6ன்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து என்ன அப்படின்னா 7 அப்படின்னு இன்க்ரிமெண்ட்டே ஆகும். ஓகேவா? அதாவது நம்ம ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடும் போது ஃபஸ்ட்டு அதாவது பழைய வேல்யூ ஏ என்ன இருக்கோ அதை வச்சு தான் அதோட வேலையை பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டே ஆகும். ஓகேவா? அதான் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன, பழைய வேல்யூ என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்து இன்க்ரிமெண்ட்டே ஆகும். ப்ரெஃபிக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஏல ஆல்ரெடி 6ன்னு வச்சுருக்கோம். இப்போ போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணால் 7 ஆயிருக்குமா? ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் ப்ளஸ் ப்ளஸ் முன்னாடி தானே இருக்குது. அப்போனா அந்த 7 8 ஆகினதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரெஃபிக்ஸ் முன்னாடி ப்ளஸ் வந்திருக்கா அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ஃபிக்ஸில் அதை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆடே பண்ணுறீங்க. இந்த வித்தியாசத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், ப்ரெஃபிக்ஸில் முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ஃபிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு தான் ஆடே பண்ணுறோம். ஓகேவா? இந்த சிம்பிளை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்டு, ப்ரெஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட். ஒன்றும் இல்லை, போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்னா அதே மாதிரி தான். இப்போ நான் ஏ மைனஸ் மைனஸ் போடுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுது, டிக்ரிமெண்ட்டே பண்ணுது ஓகேவா? இது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இது என்ன சொன்னால் போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? இது மைனஸ் மைனஸ் ஏன்னா வந்து என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்க்ரிமெண்ட்டே பண்ணுது. என்னென்னா ப்ரெஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போது நம்ம இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ், எல்ஸ் இஃப் கண்டிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ இஃப் எல்ஸ்லாம் எப்படி எழுதுவேன், நீ இஃப் போட்டு இப்படி எழுதுவேன், எல்ஸ் போட்டு இப்படி எழுதுவேன். இதுதானே இஃப் எல்ஸுக்கு எழுதுகிற ப்ரொசீஜரு. இப்போது அந்த இஃப் எல்ஸே வந்து என்னென்னா ஈஸியாக லைக் சிங்கிள் லைனில் நம்ம எழுதலாம். ஓகேவா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஏல வந்து 2ன்னு வச்சுருக்கேன், பியில் வந்து 1ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா ஏவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு, இல்லை இது வந்து முட்டை ஓகே இல்லை அப்படின்னா பியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு. இப்படி தான் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கும், என்னது ஏக்கு 2ன்னு வச்சுருக்கோம், பிக்கு என்ன வச்சுருக்கோம் 1. 2 வந்து கிரேட்டர் தென் 1. ஆமாம், கொஸ்டின் மார்க் எதுக்குன்னா கண்டிஷன் செக் பண்ணுது. இது ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்கே 2 வந்து கிரேட்டர் தென் 1 ட்ரூ தான், அப்போனா ஏ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ ஏ என்ன ஆகும், 2லேருந்து 3 ஆகும். அவ்வளோதான். இதுதான் வந்து என்ன இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ரேட்டர்ஸ் வந்து இவ்வளோ தான், ஈஸி தான் எல்லாமே. நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா?
இவ்வளோ தான் மொத்தம் ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட். ஸோ நமக்கு இப்போ ஆப்ரேட்டர் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இஃப்பு எல்ஸு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், டேட்டா டைப்லாம் பார்த்தோமா. அதில் வந்து டேட்டா டைப்பில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம், இன்ட்டு ஃப்ளோட்டு பார்த்தோமா. ஃப்ளோட்டு டபுள் இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறதோ டிக்ளேர் பண்ணுறதுக்கோ முன்னாடி நான் அந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணேன். ஓகேவா. இந்த மாதிரி பேர்லாம் வந்து என்னென்னா லைக் இது மாற்றவே முடியாது நம்மளால், சரியா. ஸோ அதுதான் வந்து கீவேர்ட்ஸ்னு அர்த்தம். நீ வந்து இப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் வைக்க போகிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்டின்ற கீவேர்டு வந்து கொடுப்பேன். ஃப்ளோட்னா ஃப்ளோட்னு கொடுப்பேன். அந்த மாதிரி ஜாவாவில் வந்து ஒரு டிஃபால்ட்டான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நீ ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க, சரியா. அதாவது என்னென்னா அது சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜாவா கீவேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேர்ட்லாம் ஆல்ரெடி இப்படித்தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகேவா. Keywords are special words that have specific meaning and purpose with Java language. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் வந்து இருக்கும் ஜாவா லாங்குவேஜில். லைக் இப்போ வந்து இன்டீஜர் ஃப்ளோட் டபுள், இன்ட்டுனா இன்டீஜர் தானே குறிக்க அந்த கீவேர்டு, ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூ, டபுள் அப்படின்னா லைக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை வேல்யூஸ் தான் இருக்கணும் அப்படின்றத குறிக்கும். ஸோ ஈச் கீவேர்டுக்கும் ஸ்பெசிஃபிக் மீனிங் வந்து இருக்கும். ஓகேவா. தே ஆர் ரிசர்வ்ட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் வேரியபிள் நேம் ஆர் ஐடென்டிஃபையர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கீவேர்டு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லைக் கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீ வந்து இப்படி பண்ண முடியாது. அதாவது இப்போ இன்ட்டு போட்டுட்டு இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 5, அதாவது நான் வந்து அந்த கீவேர்டையே வந்து என்ன அப்படின்னா இப்படி வேரியபிள்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃபைன். வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் ஆர் லைக் பில்டிங் பிளாக் தட் அலோஸ் அஸ் டு கிரியேட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் ஃபங்க்ஷன், கிளாஸஸ், ஹேண்டில் எரர் அண்ட் பெர்ஃபார்ம் அதர் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ். நம்ம இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி டேட்டா டைப்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லூப்பு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இதுக்கு வந்து ஜாவாவில் இந்த கீவேர்டு வச்சு தான் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நான் சம் லிஸ்ட் ஆஃப் ஜாவா கீவேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன நிறைய இருக்குது, நான் மோஸ்ட்லி முக்கியமானது அதாவது மோஸ்ட்டாக ரொம்ப யூஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் இன்டீஜர் டேட்டா டைப் தான். அதாவது நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்மால் சைஸ் ஆஃப் லைக் 1லேருந்து 32 வர அந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்டினியூ அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா. இப்போ வந்து ஜாவாவில் லூப் யூஸ் பண்ணுவோமா, ஃபார் லூப். அப்போ ஒரு 5 அப்படின்னா மொத்தம் 5 ஐட்ரேஷன் நடக்கும். எனக்கு அதில் ஊடால ஏதாவது ஒரு ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கண்டினியூ. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஷார்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா கண்டினியூ வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அஸ் யூஷுவல் இஃப்பு எல்ஸு இதெல்லாம் வந்து தெரியும்ல. அதுக்கப்புறம் இன்ட்டு ஃப்ளோட்டு இதெல்லாம் வந்து டேட்டா டைப்புக்காண்டி யூஸ் பண்ணுறோம். வாய்டு அப்படின்னா அந்த இடத்துல எந்த வேல்யூமே பண்ணாது. ஓகேவா. லைக் வாய்டு வந்து ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் முன்னாடி டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி வாய்டு யூஸ் பண்ணுவோம். அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேவா. அடுத்து வந்து ரிட்டன் வந்து என்னென்னா ப்ரோக்ராமில் கடைசியாக ரிட்டன் பண்ணுவோம்ல, அந்த ஜாபை வந்து முடிச்சு எண்டு பண்ணுறது அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பப்ளிக்கு ப்ரைவேட்டு ப்ரொடெக்டர்லாம் வந்து தெரியும்ல, ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பப்ளிக்னால் எந்த கிளாஸில் இருந்தாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அக்சஸ் ஸ்பெசிஃபையராக யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஜாவா கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா. அடுத்து ஒயிலு ஃபாரு இதெல்லாம் வந்து லூப்புக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து உங்கள் கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா. இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஜாவா கீவேர்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற பேர் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு ஜாவாவில் சொல்லுவோம். ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அரே கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார் லூப்பு இஃபெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அரே கான்செப்ட் போனேன். ஓகேவா. அரே ஒன்று என்னென்னா அரே இஸ் a collection of elements of the same data type stored in contiguous memory locations. Arrays are used to store multiple values in a single variable instead of declaring separate variables. Each element in an array is accessed by its index starting from 0. ஒன்றும் இல்லை, அரே என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்க, வேரியபிள்ஸ்.
இப்போ ஏல நான் 5ன்னு வச்சேன், பியில் 10ன்னு வச்சேன், இது 7 3 இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸில் நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணால் தனித்தனியாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணாமல் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம வந்து தனித்தனி வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணணும், ஒரே வேரியபிளில் ஒரு 10 வேல்யூ இல்லாட்டி எத்தனை வேல்யூனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் அரேவே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அரே வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஓகே, அரே எப்படி யூஸ் பண்ணால் இப்போது இப்படி தான் ஃபஸ்ட்டு அரே டிக்ளேர் இது வாங்க, இது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஐயோ சாரி இப்படி தான் வந்து அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இதுதான் அரே. ஓகேவா? அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே 1 2 3 4 5 இப்படின்னு நிறையா நம்பர்ஸ் நீங்கள் எவ்வளோ நம்பர்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ எனக்கு நான் சைஸ் வந்து இருக்கும் அரேயில். ஓகேவா? இப்போ நான் 10ன்னு சைஸ் கொடுக்கேன் அப்படின்னா 10 தான் ஸ்டோர் பண்ண முடியும். 5ன்னு கொடுக்கேன்னா 5 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது 1 2 3 4 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேனா, இது எல்லாத்துக்கும் அரேயில் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஸ்டார்ட் வித் 0. ஓகேவா? 0 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். அதாவது இப்படி மேலே இருக்கும் 0 1 2 3 4ன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதாவது இப்போ நான் ஏ ஆஃப் 0 அப்படின்னு எடுக்கேன், அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஏ ஆஃப் 1ன்னு நான் கொடுக்கேன் அப்படின்னா 2ன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதே தான் அரே யூஸ் பண்ணி இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கடைசி இண்டெக்ஸ் வேல்யூ வேணும்னாலுமே இப்படி ஜஸ்ட்டு ஏ ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 4ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு கடைசி வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் அரே கான்செப்ட். நம்ம எத்தனை வேல்யூஸ்னாலும் சேம் டேட்டா டைப், இன்டீஜர்னால் இன்டீஜராக மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் அரேயில். ஓகேவா? ஃப்ளோட்னா ஃப்ளோட்டாக தான் ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால். ஸோ சேம் டேட்டா டைப் தான் அரேயில் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம சைஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருவோம். 5ன்னு கொடுத்தா 5 தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம இந்த வேல்யூவை அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இது அரேக்குன்னு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இருக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அரேயில் வந்து பேசிக்கானது இது எல்லாமே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே, அரேவை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இன்ட் ஆஃப் ஜாவாவில். ஓகேவா? இன்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் லைக் 5R. இது வந்து இன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேட்டா டைப். ஓகேவா? இன்டீஜர் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து லைக் ஒன்றும் இல்லை, நீங்கள் அரே தானே ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சிம்பிள் தான் அது. இது உங்களுக்கு தெரியும் வேரியபிள், இது வந்து சைஸ். ஓகேவா? அரேயோட சைஸ் தான் இது. நியூ கீவேர்டு எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து ஜாவாவில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து மெமரியில் போய் என்ன பண்ணும், ஸ்டோர் ஆகுமா, ஒரு இடத்த பிடிச்சி மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி அப்போ அரேயோட வேரியபிளுக்கும் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ நம்ம அதுக்கு தான் நியூன்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் நியூன்னு கீவேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி நமக்கு வந்து அங்கே மெமரியில் போய் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்த பிடிச்சி ஸ்டோர் ஆகி இருந்துக்கும். ஓகேவா? இதுதான் அரே. அரேயில் வந்து இவ்வளோ தான் இருக்குது மொத்தம். அடுத்து டைப் ஆஃப் அரே வந்து இருக்குது. 1 டைமென்ஷனல் அரே, 2D அரே அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டப்பா போட்டால் 1 டைமென்ஷனல், ரெண்டுமே போட்டால் 2D, மல்டி டைமென்ஷனல் 3 வரும். ஓகேவா? அவ்வளோதான். கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள். சைஸ் ஆஃப் அரே வந்து ஃபிக்ஸ்டு ஒன்ஸ் டிக்ளேர். நம்ம ஒரு வாட்டி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து. ஓகேவா? எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் டேட்டா டைப்பில் இருக்கும். முன்னாடியே நான் சொல்லேன். அரேஸ் இன் ஜாவாவில் வந்து என்ன ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ தே ஆர் கிரியேட்டட் யூஸிங் தி நியூ கீவேர்ட். ஓகேவா? அரேஸ் இருக்குமா, அது வந்து ஜாவாவில் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல, அதனால நம்ம அரே அது எல்லாமே வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஜாவா பெர்ஃபார்ம் பவுண்ட் செக்கிங். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து 5 தான் சைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொத்தம் 5 வேல்யூஸ் தான் என்னையால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து 6ஆவது ஒரு வேல்யூ போய் உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னா ஜாவா வந்து ஒரு எரர் தரும். அதுதான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எரரை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்கிறோம்.
அட்வான்டேஜ் அதுதான். மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈஸியா ட்ராவர்ஸ் பண்ணலாம் லூப். இப்போ அரே வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சும் எடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தான் லூப் கான்செப்ட்னு வரும். ஓகேவா? அந்த லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அரேவோட வேல்யூஸை வந்து 1 பை 1ஆ நம்ம வந்து எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இல்ல வேற எதுனாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாரி சைஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. டைனமிக்கா இன்சர்ஷன், டெலிஷன் ஆப்பரேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? ஜாவால வந்து கலெக்ஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அத கம்பேர் பண்ணையில இங்க இன்சர்ட்டும், டெலிட்டும் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, கடைசி வரை போய் தான் இன்சர்ட் பண்ணணும்னா கடைசி வரை போய் தான் டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ வந்து கடைசி நம்ம தான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ட்ராவல்ஸ் பண்ணி தான் டெலிட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தான். இப்போ இன்ட் ஏ, பி, சின்னு தனித்தனி வேரியபிளில் நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அரே வந்து இப்படி அரே யூஸ் பண்ணி நம்ம ஒரே வேரியபிளில் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? அதான் டேட்டா டைப் ஆஃப் அரேக்கு ஒரு பேர். இது நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கே நிறையா வேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு நான் லூப் கான்செப்ட் வருமா, அப்போ நான் வந்து லூப்னா என்ன அப்படின்னு எல்லா லூப்பும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அரே வேல்யூஸ் வச்சு லூப் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் வந்து வேணும் நான் டீச் பண்ணது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அதை பார்த்து நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுருதேன். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஆப்ரேட்டர், கீவேர்ட்ஸ் அண்ட் தென் அரே கான்செப்ட் தான் பார்த்தோம். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். That is today's class. If you have any doubt, you can feel free to ask me. That is, you can message it in the comment box. ஸோ ஃபர்தர் மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஜாவா பற்றி. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கோ எதுக்கு போகலாம் இருந்தாலும் சரி, நான் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வீடியோஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். என்னோடய மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா லைக் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜாவா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் சரி, இது மோர் தென் எனஃப் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து விடாமல் பார்த்துருங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.